5 ஆண்டு கால தொடர் போராட்டங்களுக்கு பிறகு இன்றைக்கி வந்து வீரராக்கியம் பகுதியிலையும் கோடங்கிப்பட்டி பகுதியிலையும் உயர்மட்ட மேம்பாலங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம். இரண்டும் வந்து 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று பணிகளை துவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதுமே வந்து ஒரு 30 இடங்களில் இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்னு சொல்லப்படுகிற அதிக விபத்து நடக்கும் பகுதிகள் இருந்ததை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததுக்கப்புறம் நான் ஊராக போகிறப்ப மக்கள் கேட்குறப்ப தெரிஞ்சிட்டோம். இது வந்து ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக இந்த பகுதிகளில் வந்து விபத்துகள் நடந்து ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த 30 பாயிண்டில் இறந்து போயிருக்காங்க. பட் பல காலமாக இந்த மாதிரி விபத்து நடக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை இப்படி வீணாகிறத கண்டுக்காமையே நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதனால தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விபத்துக்கள் நடந்திருக்கு. அந்த விபத்துக்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்தது. இந்த பாலங்களில் எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக தாண்டி ஒரு 5 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு இன்று வந்து இன்னைக்கு பாலம் பூஜை போட்டிருக்கணுமா. இந்த நேரத்தில் வந்து நகாய் அதிகாரிகளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய 4-5 ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸ் மாறி போயிருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட் டைரக்டரும் இந்த பாயிண்ட்டுகளுக்கு வந்து நம்மளோட தொடர்ந்து பணியாற்றி ப்ரப்போசலை மேலே அனுப்பி பிரச்சனைகள் ஏற்படுறப்பெல்லாம் நம்ம கூட உறுதுணையாக நின்றுருக்காங்க. அதே போல் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் கட்கரி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக நம்ம அலைச்சலை பார்த்துட்டு எப்படியாவது இதை பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவங்களும் அதை செஞ்சு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.